இன்றைய கலகலப்பு நிகழ்ச்சியில் இந்த பாட்காஸ்டுக்காக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 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 என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது, அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரட்டும், என் வழிக்கு நீ வராது. வணக்கம் கோவிலே. இன்றைய கலகலப்பு நிகழ்ச்சியில் இந்த பாட்காஸ்டுக்காக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 14 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் மற்றும் டைரக்ஷன் சைடில் அவங்க கொடிகட்டி பறக்கிற ஒரு ஆள். தர்சி பிரியாவை தான் இன்றைக்கு கலையத்தில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தர்சி பிரியா. வணக்கம். என்ன அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர், தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபீமேல் கிரியேட்டர் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஃபீமேல் கிரியேட்டராக என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆஸ் எ உமன் கிரியேட்டராக? அப்படி உண்மையாவே ஒரு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், சினிமான்ற இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைகள் இதுக்குள்ள வேலை செய்யறதே சரியான பிரச்சனைக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வீட்டுல பர்மிஷன் இல்ல. ரீசெண்டா கூட நாங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்த ஒரு பர்சன் பாய், நாங்க அவரை ஒரு போலீஸ் கேரக்டருக்காக திருப்பி கண்டெக்ட் பண்ண நேரம் இல்ல அம்மா போனாம் என்று சொல்லிட்டா. லாஸ்ட் மினிட்ல அம்மா போனாம் என்று சொல்லிட்டா. என்னடா சொல்றீங்க அப்படின்னு அப்படித்தான் இருந்தது. பாய்ஸே அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க உண்மையாவே பொம்பளை பிள்ளைகள் நாங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை கூட தான். நாங்க சினிமா துறையில இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. அந்த சைட்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்க ஹெல்த்தியா இருக்கோம். ஆனா ஆப்போசிட் சைட் சமூகம், குடும்பம், உறவுகள் ரெண்டு வரைக்குள்ள நாங்க ஃபேஸ் பண்ற விதமும் அவங்க எங்களை பாக்குற விதமுமே உண்மையாவே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமா இருக்கும். அந்த நேரத்துல அவங்கள பாக்குறதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கும். என்னடா இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் எதுக்கு பயப்படணும்? அது சரியோ, நான் எதுக்கு பயப்படணும்? வேண்டாம், நீ இந்த நேரம் மூஞ்சியை பார்த்தே நடப்பேன். நீ வேணும்னா தலையை குனிஞ்சு கீழே பார்த்துட்டு போ. நான் ஒரு தப்பம் பண்ணல, நான் எதுக்கு கீழே பார்க்கணும்? அந்த மாதிரி ஃபேஸ் பண்றது அதை நான் பழகி இருக்கேன். ஆரம்பத்துல உண்மையாவே சரியான கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பெரிய சவால். வீட்டுல அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா சகோதரங்கள் ஏதாவது சொன்னாலும் அம்மா அதை மேனேஜ் பண்ணி சமாளிச்சு இந்த ஆரம்ப வருஷங்கள்ல இருந்தது. பிறகு போக போக வீட்டுக்காரர் எல்லாம் பழகிட்டு எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாரது. ஈவன் நான் பேபி கிடைச்சு பிள்ளைக்கு 9 மாசம் நான் ஃபீட் பண்றேன். அந்த டைம்ல கூட எனக்கு மதிசுதானோட ப்ராஜெக்ட்ல சான்ஸ் கிடைச்சது. சோ ஒன்றும் பண்ண முடியாது. விஸ்வ மடுவுல ஷூட் நடந்தது. சோ நான் பிள்ளையும் அம்மாவையும் தூக்கி கார்ல போட்டுட்டு நானே டிரைவ் பண்ணி போய் அங்க நின்று ஸ்டே பண்ணி அந்த ஷூட் முடிச்சு கொடுத்துருக்கோம். சோ கேப்ல நான் போய் ஃபீட் பண்ணணும். அப்படியெல்லாம் நிறைய சவாலை நாங்க எதிர்நோக்கி இருக்கிறேன். சோ அதுக்கு பிறகு ஃபேமிலி சைட்ல ஓகேயா இருந்தது. அப்புறம் சொந்தக்காரர் வரும்போது எனக்கு அங்க அவார்டு கிடைச்சது, இங்க அவார்டு கிடைச்சது, பேப்பர்ல எல்லாம் எழுதினாங்க. பேச மாட்டாங்க, சத்தமே இருக்காது. பார்த்துட்டு பேசாம இருப்பான். ஏதாச்சும் ஒண்ணு என்னை பத்தி கூட தேவையில்ல, இண்டஸ்ட்ரியில இருக்கிற வேற யாரையாவது பற்றி வந்துடணும் உடனே போல கேட்காதீங்க. இந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு அப்ப எங்க போச்சு? இந்த பிரச்சனை எல்லாம் நான் இண்டஸ்ட்ரிய ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3வது 4வது வருஷ டைம்ல நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் அதுக்கு பிறகு சொந்தக்காரோட சைட்லயும் அவங்களுக்கு ஓரளவு கிளியர். அதுக்கு பிறகு சொசைட்டி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, சொசைட்டியை பத்தி என்ன ஃப்ரெண்ட்ட கேளுங்க, யாரும் என்னோட கதைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 year 1.5 yearக்குள்ள என்ன தர்ஷி பிரியா வேற கல்யாணம் கட்டிட்டாவா? ஐயோ, என் லைஃப் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொன்னா ஓமடி அப்படியே சொல்ல, என்ன விட 10 வயசு குறைஞ்ச பொடியை கட்டினா என்ன விட 10 வயசு குறைஞ்ச ஒரு படியை கட்டிட்டேன்னு சொல்றேன். அவர் வேற ஒரு படியை கல்யாணம் கட்டி எங்கேயோ இருக்கிறான். நான் ஒன்றும் இல்லை, ஊருக்கும் டெய்லி வாரேன், என்ன கூப்பிட்டு கேட்க சொல்ல. அந்த மாதிரி டெய்லி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட். அவங்க அப்படி சொன்னாங்கடி, இவங்க இப்படி சொன்னாங்கடி, யாரும் என்னவோ சொல்லிட்டு போகட்டும், நீ என்னோட தானே இருக்கா, ஜஸ்ட் லீவ். சொசைட்டி இப்ப வரைக்குமே அப்படியேதான் இருக்கு. அவங்க மாற போறது இல்ல. நான் இந்த ஸ்டேஜ்ல நின்று திரும்பி பார்த்தாலும் அவங்க அதே இடத்துல இருக்க போறாங்க. நான் இதை விட மேல போயிட்டு திரும்பி பார்த்தாலும் அவங்க அதே இடத்துல இருக்க போறாங்க. சோ இப்படியான பிரச்சனைகள் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டும் இருக்கிறேன், இனியும் பண்ணுவேன்.
வெரி குட். உங்களோட கான்ஃபிடென்ட்டுக்கு உண்மையில பாராட்டுகள். இப்படி எஸ்பெஷலி நீங்கள் உமன் கிரியேட்டராய் இந்த இடத்துல வந்திருந்து நிறைய விஷயங்களை சாதிக்கிறீங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யணும்ன்ற நாங்கள் விருப்பப்படுறோம். அடுத்து எப்படி இந்த சினிமா துறைக்கு நீங்கள் காலடி வச்சிருங்க, அந்த அனுபவ பகிர்வை கொஞ்சம் பகிர்ந்து. அது எப்படின்னா எங்கட அம்மாட அம்மா வந்து அவ ஒரு அண்ணாவியார். அவ வந்து எப்படின்னா நாட்டுக்கூத்து எழுதி பழக்கி ஸ்டேஜ்ல செய்யற ஒரு ஆட்கள். எனக்கு வந்து ஸ்கூல்ல நிறைய டிராமாஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகு திருமுறை கலாமன்றத்துல ஜாயின் பண்ணி நான் முறையா வந்து படிச்ச அதுக்குள்ள இருந்தும் வெளியேறி இருக்கிறேன். ஆமா அதுக்குள்ள இருந்தும் வெளியாயிருக்கேன். மற்றது சினிமான்றது அது வந்து அப்படி அந்த நடிப்புன்றது வந்து அம்மம்மா அப்படி இருந்தபடியால எங்களுக்கு பிளட்லயே இருந்தது. நான் தம்பி அண்ணா எல்லாருமே ஸ்கூல்ல வந்து ஸ்டேஜ் இதுல ஏறி நாங்க நடிச்சிருக்கிறோம். அது அப்படியே ஓகே. எனக்கு வந்து இலங்கையில படம் எடுக்கிறாங்கன்ற விஷயமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்ப இந்தியா படம் தான். நான் என்ன நினைச்சேன்னா இங்க படம் எடுக்கிறேன் இல்லையான்னு. பிறகு கேசவராஜா சார் வந்து படம் எடுத்துக்கொண்டு வந்த டைம், பனமரக்காடு படம் எடுத்துக்கொண்டு வந்த டைம்ல வந்து எங்கட ஸ்கூலுக்கு பின்னாலதான் அவங்களோட அந்த ஷூட் எல்லாம் நடந்தது. நான் அந்த அதுல கதிரை வச்சு மேல ஏறி கிரவுண்டுக்கு போறதுக்கு பிரின்சிபல் விட மாட்டேன், டீச்சர்ஸ் விட மாட்டேன். அப்ப ஜம்படி போயிடாது, அந்த லீக்களுக்காக பார்க்கலாம் என்ன நடக்குது. சோ அது ஒரு கிரேட் 5 கிளாஸ் ரூம். அதுக்கு மேல அந்த மேசைக்கு மேல ஒரு கதிரையை வச்சுட்டு அதுக்கு மேல ஏறி நெண்டட்டி பார்த்தேன் என்ன நடக்குது. பார்த்துட்டு அப்ப எங்கட இடத்துலயும் ஷூட் பண்றாங்க, படம் எடுக்கிறாங்க போல இருக்கு என்றுட்டு நான் வீட்டு வந்து சொன்னேன். அப்ப கேசவராஜா சார் வந்து எங்கட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப அம்மா சொன்னா கேட்டது உன்னதான் நடிக்க கேட்டது, உனக்கு படிப்பு ஸ்பாயில் ஆயிரும், எங்களுக்கு இதுல வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்றதால அம்மா எனக்கு அதை சொல்ல கூட இல்லை. நான் அப்படி அது வந்து சொன்ன பிறகுதான் அந்த விஷயத்தையே எனக்கு சொன்னவங்க. சரி ஓகே சரி உனக்கு அவளையா இருந்துச்சு. அந்த போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆடியோ லான்ச் போஸ்டர். அந்த காயத்ரி என்னைக்கு காயத்ரி முதுகுல வந்து பபாவை ஹால் பண்ண மாதிரி போஸ்டர். A-level கிளாஸ் முடிஞ்சு அதை பார்த்துட்டே போவேன். கவலையாவே இருக்கு எனக்கு. அச்சோ பிறகு அது என்னவோ அந்த பிலிம்ல ஒரு பிரச்சனை வந்து அது திருப்பி நான் தான் நடிச்சேனா. அந்த படம் நான் தான் நடிச்சேனா, நான் தான் அசோசியேட் டைரக்ட் பண்ணி நான் தான் அதுல சென்டர் கேரக்டரும் பிளே பண்ணி இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்படிதான் நான் இண்டஸ்ட்ரி உள்ள வந்தது கேசவராஜா சார் மூலமா. சிவராஜோட ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று தான் நான் பனமரக்காடெல்லாம் ஷூட் பண்ண முதலே செஞ்சது வந்து டைரக்டர் சிவராஜோட ஒரு ஷார்ட் பிலிம் உண்டு. இதுவரை நீங்கள் எத்தனை படம் டைரக்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க டைரக்ட் பண்ண படத்துல எதை மோஸ்ட் சேலஞ்சஸா பாக்குறீங்க? நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா டைரக்ஷன் சீட்ன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இங்க ஆற பார்த்தாலும் டைரக்டர் என்ன செஞ்சிருக்கீங்க இதுக்கு முதல் ஒண்ணும் இல்ல. டைரக்ஷன் படிச்சிருக்கீங்களா? இல்ல. ஈவன் அட்லீஸ்ட் யாரோடையாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அசோசியேட்டா அசிஸ்டண்டா? நோ, அதெல்லாம் இல்ல. ஆனா நான் டைரக்டர். சரியா? அப்ப அது எப்படி கஷ்டம்னா டைரக்ஷன் வந்து எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய நாலேஜ். ஈவன் டைரக்ட் பண்ற ஒரு ஆளுக்கு எடிட்டிங்கே தெரிஞ்சிருக்கணும், விளங்குதான். அப்பதான் இந்த ஷோட்டுக்கும் இடையில வர்ற அந்த இதுகள் எல்லாமே வந்து தெரியும். சோ நான் டைரக்டர் கேசவராஜ் சார்கிட்ட வந்து நான் முறையா அந்த டைரக்ஷன் எப்படின்னு சொல்லி படிச்சது. அண்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சேன். நான் நேம் மறந்துட்டேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் இருக்குண்ணா. அது ஷார்ட் பிலிம் கேசவராஜா சார் உயிரோட இருந்த டைம்ல அவர் எனக்கு கேமரா செஞ்சவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அதை நான் செஞ்சேன். அது நான் போட்டிக்காக செஞ்ச ஒரு ஷார்ட் பிலிம் தான். ஸோ அதை நான் போட்டிக்கு தான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். மற்றது பூவரசி மீடியாவில் செஞ்ச ஒரு ப்ராஜெக்டுக்கும் ஈவன் பனமரக்காடு திரைப்படத்துக்குமே நான் அசோசியேட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிடுறேன். உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண ப்ராஜெக்ட்னா இதை நீங்க சொல்லுவீங்க? பனமரக்காடு தான். ஏனென்றா இந்த துறைக்குள்ள வந்து ஆரம்பம் நாங்க அப்பதான் நினைக்கிறேன். நான் செய்த முதலாவது முழுநீள திரைப்படம் வந்து பனமரக்காடு தான். ஏதோ ஒரு லக்ல வந்து எனக்கு அது அமைஞ்சிட்டுது. ஆனா அந்த படத்தின் மூலமா நான் நிறைய அனுபவங்கள், நிறைய பிரச்சனைகள், அந்த ஒரு படமே போதும் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாவே விளங்கி கொள்றது. அது தயாரிப்பாளரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், அந்த எங்கள்கிட்ட பெரிய இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு போதுமான வளங்கள் இப்பவே குறைவாதான் இருக்கு. அந்த டைம்ல எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. இப்ப இப்படியான லைட்ஸ் எல்லாமே நாங்க பார்த்தது கூட கிடையாது. சரியான கஷ்டம். மேன் பவர் இருக்கே இல்ல, எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கே இல்ல. ஆனாலும் நாங்க படம் எடுக்கணும். அப்ப இரவு ஷூட் பண்றதெல்லாம் சரியான கஷ்டம். இப்ப மீடியாக்குள்ள இருக்கிறபடியா உங்களுக்கு தெரியும் லைட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அந்த ஒரு இது இருக்கே இல்ல, எங்கிட்ட இருக்கிற இடத்துல இருந்து வாங்குறதுக்குரிய பண வசதி இல்லை.
இருக்கேன். Budget is ஏன்னா an issue. தயாரிப்பாளரோட சைட்ல வந்து ஃபுல்லாவே கையை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த படம் ஏற்கனவே எடுத்து ட்ராப் ஆயினது தானே. திருப்பி எடுத்தது. அதனால ப்ரொடியூசரோட சைட்ல வந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்கல. ஈவன் நீங்க நம்புறீங்களோ தெரியாது, கோயில்ல கொடுத்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு தான் படம் செய்யும். ஒரு 10 நாள் ஷூட் கைது காசு லஞ்ச் டின்னர் எல்லாம் கோயில்ல சாப்பிடுவோம். கோயில்ல சாப்பிட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சிடாங்க. ஸோ அது அந்த இது எங்களோட தம்பி தங்கச்சி எல்லாருமே வீட்டை எல்லாருமே கூப்பிட்டு, ஆக்களை கூப்பிட்டா சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. ஸோ அது கேசவராஜ் சாரோட குடும்பமும் எங்களோட குடும்பமும் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு 2-3 ஆர்டிஸ்டும் சேர்ந்து தான் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தது. கேசவராஜா சார் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு, எங்கட அம்மா தண்ட சங்கிலியை கொடுத்து மிச்ச வேலையெல்லாம் செய்யறதுக்காக கொடுத்து செஞ்சதெல்லாம் இருக்கு. அவர் எல்லா இன்டர்வியூலையுமே அதை சொல்லி இருக்கார். ஸோ அதனால என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண படம் அதுதான், எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்த படம் அதுதான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் முதல் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபேனாக இருக்கட்டும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அது வந்து நான் மரமக்குள்ளன்னு சொல்லி ஐபிசி தமிழுக்கு வந்து ஒரு 150 எபிசோடு இருக்கிற ஒரு இதொண்டு செஞ்சிருக்கிறோம். ஒரு நாடகம் ஒரு நெடுந்தொடர் மாதிரி. அப்ப அது வந்து அவங்களுக்கு இங்க வந்து லோக்கல்ல சேனல் இல்லாதபடியால நாங்க யூடியூப்ல தான் பார்த்தது. அவங்க வெளிநாட்டுல இருக்கு தானே அவங்களுக்கு ஒரு சேனல். ஸோ அதுலதான் அவங்க அதை போட்டது. அப்ப நான் ஒரு தடவை டவுன்ல கடைக்கு போகும்போது வெளிநாட்டுல இருந்து வந்து வெளிநாட்டுல இருக்கிற தமிழாக்கள் கூட தானே அவங்க வந்திருந்த டைம்ல நான் கரெக்டா அந்த எனக்கு மாமிக்கு நடிச்சவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு அம்மா மாதிரி தானே. அவங்க கேசவராஜா சாரோட வைஃப். நானும் அவங்களதான் மோஸ்ட்லி ப்ரொஜெக்டும் செய்வோம். ஒன்று அவன் எனக்கு அம்மாவுக்கு நடிப்பா இல்லாண்டா மாமிக்கு நடிப்பா அந்த மாதிரி. நாங்க 2 பேரும் தான் கடைக்கும் போனாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கள் நீங்க தானே அந்த கேரக்டர் நேம் வந்து மாலதி, நீங்க மாலதி தானே அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாவே சரியான சந்தோஷமா இருந்தது. நீங்க யாருன்னு, நாங்க உங்களோட நாடகங்கள் பாக்குறனாங்க. பாக்குறாங்க இவன் தானே உங்களோட மாமி என்று. இவன் தானே எங்களோட மாமி. அந்த பிக்ஸ் ஆயிட்டாங்க, நான் தான் மாலதி அவங்கதான் மாமி என்று. அது 2 போட்டோலாம் எடுத்து அப்புறம் எங்களை KFC கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி தந்து பெரிய வேலையெல்லாம் செஞ்சவங்க. அது எனக்கு உண்மையாவே ஹாப்பியா இருந்தது. அதுக்கு பிறகு எங்க போனாலும் இப்ப அந்த டைமை விட இப்ப கொஞ்சம் ஃபுல்லாவே தெரிஞ்சிட்டுது. அப்ப எங்க ஒரு நாள் போகவே இல்லாது. அதுதான் சொன்னாலும் தெரியும், தரிசிப்பிரியாக்கான்னு பிக்ஸ் ஆயிட்டுது. சந்தோஷமா தான் இருக்கு. தரிசிப்பிரியான்னு சொன்னா ஆக்டரா டைரக்டரா எப்படி பாக்குறீங்க? ஆக்ட்ரஸ் தான். ஆக்டர், ஆல்வேஸ் ஆக்டர். ஆக்ட்ரஸ் தான். ஆக்சுவலி என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி. சொல்லுங்க, மாத்தி வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தர்ஷிப்ரியா அப்படின்னு சொல்லி வச்சு கொண்டது. சும்மா ஃபேஸ்புக்லயே மாத்தினேன், அது அப்படியே தர்ஷிப்ரியா வந்துட்டுது. நான் வேணும்னு பண்ணல, எல்லாரும் தர்ஷிப்ரியான்னு ஓகே அப்படியே இருக்கட்டும். எப்படி மேனேஜ் பண்றீங்க கார்ப்பரேட் லைஃப் அண்ட் சினிமா லைஃப் ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? சரியான கஷ்டமான விஷயம் தான். எல்லாரும் கேட்பாங்க உங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு. எங்கடா பொழுது போறது, இவ்வளவு வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, பிள்ளையா அது பத்திய பிள்ளைகளுக்கு தெரியும் தானே. உங்களுக்கு சரியான நோட்டி, சரியான குழப்படி. 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு நாளையும் பார்க்கவே இல்லாது. அந்த அளவு குழப்படி ஒன்று. நான் எங்கடா அம்மா மாறி தான் 2 பேரும் பாக்குறது. விடிய எழுந்தேன்னா அவனை ஸ்கூலுக்கு வலிக்கிடுத்தி விட்டுட்டு அப்பாடி கொஞ்ச நேரம் இருக்கிறது. அப்புறம் சமையல் வேலை, அது அப்புறம் அவனை கூட்டிட்டு வரணும், டியூஷனுக்கு விடணும், பாஸ்கெட் பாலுக்கு விடணும். எங்க பொழுது போறது அவனோடய பேர் பத்த அந்த சைட்லயும் பிஸி. ஷூட் அண்ட் வந்துட்டேன்னா ஒன்று நான் அவனுக்கு ஹாலிடேஸ் லீவ்னா என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா அம்மாவோட விட்டுட்டு நான் ஷூட்டுக்கு போறது. ஸோ அந்த மாதிரி தான் சமாளிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒன்றும் செய்யல, அது எப்படியே மேனேஜ் பண்ணி போகத்தான் வேணும். நானே ஆக்சுவலி நான் பிரெக்னென்ட் ஆன டைம்ல என்ன யோசிச்சிருந்தா, சரி ஓகே இதுக்கு பிறகு நம்ம நடிக்க தேவையில்லை, அம்மா வாயிடுவோம் ஸ்டாப் பண்ணிடுவோம் விட்டுருவோம் விட்டாச்சு. சரியா? அதுக்கு பிறகு சாப்பிட்டு என்னவோ தெரியும், அதனால கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோவுக்கு வந்துடும், அவ்வளோ பெரிய குண்டு. அப்ப இதுக்கு பிறகு எப்படியும் நடிக்கலாது, அப்படியே விட்டுற வேண்டியதுதான் என்றுட்டு பேசாம விட்டாச்சு. அப்புறம் விமல்ராஜனா வீட்டை வந்தார் ஸ்கிரிப்ட் கொண்டு. தர்ஷி நான் நினைக்கிறேன் எழில்ன்ற ஒரு ஷார்ட் பிலிம் நீங்க பாத்திருப்பீங்க, நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிருப்பேன்னு சொல்லி ஒண்ணு குண்டு நடந்தல. நான் அதுல விமல்ராஜன் இந்த பொடியோட நான் எப்படி நடிக்கிறது, இதுதான் தேவை நடிங்க. ஸோ அது மாதிரி அந்த படமும் மரிசானோட டார்க் டேஸ் ஆஃப் ஃபேம் அந்த படமும் வந்து நான் அந்த டைம்லயே நடிச்ச படம். நான் விட்டாலும் ஏதோ ஒரு சைடால ஏதோ ஒரு சான்ஸ் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து நடிக்க வச்சு அப்ப ஜோர்ச்சரி இதை விட்டு நான் போயிடலாம். அது எப்படியோ இதண்டா ஆயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் போய் கொண்டு இருக்கு. உங்களுக்கு எமோஷனலா பொருந்தின கேரக்டர் நீங்க ஃபிலிம் பண்ணும்போது அந்த கேரக்டர் உங்களுக்கு எமோஷனலா ஏதாவது ஃபீல் ஆன கேரக்டர்னு சொன்னா இதை நீங்க சொல்லுவீங்க?
உண்மையாவே நான் செலக்ட் பண்றேனா அல்லது அதுவா எனக்கு அமையுதான்னு தெரியாது. என்கிட்ட போர் சம்பந்தமா, போருக்கு பின்னரான வாழ்க்கை முறை, நாங்க அதுக்கு பிறகு அனுபவிக்கிற கஷ்டம், குடும்பம் அல்லது ஒரு போராளி அப்படி அவங்க படுற பாடு என்னன்றதுதான் கூடுதலா எனக்கு அமைகிற கதையா இருக்கிறது. அது சம்பந்தமா தான் எனக்கு வந்து கேரக்டர் கிடைக்கிறதால எனக்கு கூடுதலாவே அது எல்லா கேரக்டருமே ஒரு 100ல 80% நான் அப்படியான கேரக்டர் தான் செய்திருக்கிறேன். என்ன ஷார்ட் ஃபிலிமோ ஃபுல் ஃபிலிமோ என்னவோ அந்த அந்த லவ், ஆடி பாடுறது, ரொமான்ஸ் பாட்டு அப்படி என்றெல்லாம் கிடையாது. எங்கட கதையோட, எங்கட சமூகம், எங்கட வாழ்வியலோட ஒத்து போற மாதிரியான கதையெல்லாம் வந்து எனக்கு அமைஞ்சும் இருக்குது. அப்படிதான் நான் செஞ்சும் இருக்கிறேன். அது எப்படியோ எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட மாதிரி எப்படியோ பிறந்தவங்களை எங்கட சகோதர சகோதரிகள் தானே, அப்ப அவங்களோட வாழ்க்கையை செய்யறது வந்து உண்மையாவே எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் குயிக்காக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஆனால் ரியல் சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டைம் எடுத்து அப்படி ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ இதில் எதை நீங்கள் முக்கியமாக பார்க்குறீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள்? எதுக்கு முக்கியத்துவம்னா ரெண்டுமே ஹெல்தியான வே தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். இப்ப சோசியல் மீடியாவில் ஸ்பீடா வந்து ஃபேமஸ் ஆகுறாலும் லக் இல்லாம அதெல்லாம் செய்யலாம். அது நாங்களும் தான் சோசியல் மீடியாவில இருக்கிறோம். அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். உண்மையாவே நல்ல விஷயம். 6வது ஒரு ஆள் வந்து சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகி ரீச் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்றது வந்து உண்மையாவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். லைட்டா பொறாமையா இருக்கும். நாம 10-15 வருஷமா போட்டுருமே, உண்மைக்குமே லைட்டா பொறாமையா இருக்கும். என்னாலும் அவங்க அந்த மாதிரி எங்கட உறவு, எங்கட சகோதர சகோதரங்கள் போகும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த குட்டி பொறாமைன்ற மனசுல இருக்கும். அதை மாத்த இல்லாது. இப்ப நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு சாதனைகள் படைச்சு கிட்டத்தட்ட 15-14 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க. அப்கமிங் கேர்ள்ஸுக்கு புதுசா வார நடிகராக இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நல்ல கேள்வி இது. நான் கூடுதலாவே எல்லாருக்குமே சொல்ற அட்வைஸும் வந்து அதுதான். இந்த துறை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எல்லாரையும் கடுத்து குட்டி ஜோராக்கி போடுவாங்க, ஆம்பளையில பொம்பளையில போனா நாசமா போயிடுவாங்க, அப்படியான கதைகளை தான் வந்து நாங்களும் காதல கேட்டிருக்கிறோம். நாங்க நாசமா போயில நல்லா தான் இருக்கிறோம். நாங்க சரியா இருந்துட்டோம்டா. இப்ப எங்களுக்கு எங்கட லிமிட் தெரியணும். முதலாவது எந்த லிமிட், எவ்வளவு நான் பழகணும்ன்ற அந்த லிமிட் தெரியணும். எல்லா விஷயத்திலயுமே அளவுக்கு மிஞ்சினா அது எதுவா இருந்தாலுமே நஞ்சுதான், விளங்கினதா? அப்ப அது இந்த துறைக்கு வர்றதாலே இல்ல, நீங்க எந்த துறைக்கு போனாலுமே எல்லா துறையிலயும் பிரச்சனை இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல நடக்காத பிரச்சனை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்காத பிரச்சனை, நாங்க கரெக்டா இருந்துடணும். ஸோ கேர்ள்ஸ் வந்து நீங்க இந்த துறைக்குள்ளதான் பாருங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை நடந்தா பாதிக்கப்பட போறது முழுக்க அந்த குடும்பம். ஏனென்றா மீடியா தான் வந்து ஸ்பீடா 10 மற்ற இதுகளை விட மீடியா தான் வந்து இந்த துறைக்கு இருக்கிற ஆட்களோட விஷயங்கள்லாம் வந்து ஸ்பீடாவே 10 பழக்கிட்ட ஒன்றும் செய்யலாது. அப்ப பாதிக்கப்பட போறது எங்கட குடும்பம், எங்கட லைஃப், எங்கட உறவு. நாங்க ஒரு தட்ட அதுக்கு பிறகு நாங்க லைஃப் எங்களுக்கு இல்ல, இந்த ஏரியாவிலேயே நம்ம இருக்கலாம். ஒன்று மேல போகணும், மேல வேற எங்கேயாவது போகணும். அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஒரு பயம் இருக்கும். ஒரு நெருப்புல வாழ்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில. சரியான பயமா இருக்கும் உண்மையாவே. ஸோ அப்ப அது உங்களோட மனசுக்குள்ள எப்பவும் இருந்தாலே அதுக்கு மீறி போறதுக்கு ஒருத்தருக்குமே அந்த மைண்டே வராது. ஸோ அந்த எண்ணம் எப்பவுமே உங்கள்ட்ட இருக்கணும். உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க, அவ்வளவுதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஓகே. ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள மற்றாக்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்கிறேன். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்ததை விட இப்ப இந்த வருஷம் போன வருஷம் இப்ப வந்து நிக்கிற இந்த இடம் வந்து நிறைய முன்னேற்றத்தை நிறைய முன்னேற்றத்தை நாங்க வந்து பார்த்திருக்கிறோம். சோ இப்ப நிறைய பேர் இதுக்குள்ள வராங்க. அது ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே ஒரு அளவு எல்லாத்தையும் தகர்த்து சில பேர் வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கு வேலை இருக்காது, இதுதான் வேலையா இருக்கும், ஈஸியா உள்ள வந்துருவாங்க. ஆனா மீடியாவை பொறுத்த வரைக்கும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் அந்த விருப்பம், அந்த வரி, அவங்க வந்து அது எல்லாருமே இவன் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு வாரனீங்க, உண்மையாவே வாரனீங்க எல்லாருமே வெற்றி அடையணும்ன்றதுதான் எந்த விருப்பம். அதனால நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, வென்றுங்க, அவ்வளவுதான். வாரீங்க, கஷ்டப்படுறீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா எல்லாரும் சேர்ந்தே வெல்லுவோம், கண்டிப்பா வெல்லுவோம். தமிழ் சினிமா, இலங்கை சினிமா ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க?
தமிழ் சினிமான்னு நீங்க இந்தியன் சினிமாவை கேக்குறீங்களா? ஈழத்து தமிழ் சினிமா. ஓகே. இல்ல இதுல ஒரு நிறைய பெரிய குழப்பமே இருக்கிறது. தமிழ் சினிமா, இல்ல உங்களோட இலங்கை பார்வை சினிமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்ல ஈழ சினிமா, இந்திய இலங்கை எல்லா சினிமா, சினிமாவும். அது நிறைய பிரச்சனைகள் பிரதேசவாதமா இருக்கிறதெல்லாம். உண்மையாவே எனக்கு பிரதேசவாதம், இனவாதம் இதுல எதுலயுமே உடன்பாடு இல்ல. நீ நடிக்கிறியா, நீ ஆர்டிஸ்ட், நான் நடிக்கிறேன்னா நானும் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். எனக்கு அதுல இலங்கை சினிமா அந்த சினிமாலாம் ஒன்றும் இல்ல. என்ன பிரச்சனைன்னா இப்ப ஈழத்துல இருக்கிறவனுக்கு தெரியும் இந்த ஈழத்துல நடந்த வழிகள் எல்லாம். மட்டக்களப்பில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு, நம்ம கண்டி அப் கண்ட்ரி சைட்ல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு ஈழத்தின் வலிய படமாடன்னா அவன் எப்படி எடுப்பான்? அவனுக்கு என்ன தெரியும் ஈழத்தின் வலிய படமாடுக்கிறதுக்கு? தெரியாது. ஒன்று அரட்டியாவது கேட்டு அவருக்கு அந்த ஐடியாவும் பெறாது தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்றேன்டா நான் என் சம்பந்தப்பட்ட வாழ்வியலத்தை படமா எடுப்பேன். அப்ப ஈழத்துல இருக்கிற டிரெக்டர் மதிசுதா, கேசாராஜா சார் எல்லாம் உண்மையாவே நல்ல விஷயம். அந்த ஹெல்த்தியான விஷயம். அவங்களோட ப்ரொஜெக்ட் எல்லாமே இப்படி ஈழம் சம்பந்தமா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்ட வழியை நீ படம் ஆடுகிறா, எந்த வழியே நான் படம் ஆடுகிறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இதுல எந்த உடன்பாடுமே இல்லை. கர்சிப்பிரியா, நீங்கள் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யணும் விருப்பப்படுறீங்களா அல்லது ஏதாவது கொமிட் ஆயிருக்கீங்களா? எனக்கு உண்மையாவே விருப்பம் இருந்தது. ஆரம்பத்துல சினிமா துறைக்குள்ள வரும்போது அப்படி ஒரு விருப்பம் இருந்தது. கேசாராஜா சார் எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம இங்க ஏதாவது செய்து நம்மட முகத்தை நம்மட பதிச்சுட்டு அங்க போனதான் நம்ம பிரச்சனை இல்லாம போவோமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி இல்ல அந்த சினிமா. சோ அவங்க எல்லாமே அரசியல் அப்படி நிறைய விஷயம் எனக்கு சொல்லி, நீ அந்த ஆசையை விட்டுட்டு இங்க இருந்து நீ சரியா காலை ஊண்டிட்டு அதுக்கு பிறகு அங்கெல்லாம் ட்ரை பண்ணுதான் அவர் சொன்ன விஷயம். அவர் இப்ப உயிரோட இல்ல. ஆனா அவருக்கு சாய்க்கு முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்ன விஷயம், ஃபெமிலியை சரியா பார்த்துக்கொள், இந்த துறையை விட்டு விலத்தி போயிடாத, இதுக்குள்ள இருந்து ஏதாவது சாதிச்சு கொள்ள அப்படின்றதுதான். ஸோ நான் அதுக்கு பிறகு முயற்சி செஞ்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா முயற்சி செய்யறேன். பிக் பாஸுக்கு எல்லாம் கிடையாது. கண்டிப்பா எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. நமக்கு வர வாய் வளம் சரியில்லை. ஸோ அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா ஏதாச்சும் நல்ல கேரக்டர் வந்தா செய்வோம் என்று சொல்லி முயற்சி செய்து கமிட் ஆகியிருக்கேன். சந்தோஷமான விஷயம். இப்பதான் ஃபர்ஸ்ட் வெளியிலேயே சொல்றேன். கிட்டத்தட்ட 3 ப்ராஜெக்டுக்கு, பெரிய ப்ராஜெக்டுக்கு கமிட் ஆகியிருக்கேன். முழுநல படம் ஒரு நல்ல கேரக்டர்ல கிட்டத்தட்ட 3 படைப்புக்கு கமிட் ஆயிருக்கேன். இப்ப ரீசெண்டாவும் போய் வந்தேன் நான் ஆடிஷனுக்காக. தேங்க்யூ சோ மச். ஸோ கண்டிப்பா இந்திய சினிமாவிலே எதிர்பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு வழியில போயிட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. நாளைக்கு கையை நட்டி ஒருத்தரும் என்ன கேள்வி இருக்க கூடாது. நான் போயிட்டேனண்டா மற்றவங்கள மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். என்னோட சேர்ந்து உண்மையாவே இதுல ஆர்வமா இருந்து நிறைய தியாகங்கள் செஞ்ச எவ்வளவோ நல்ல ஆர்டிஸ்ட் எனக்கும் தெரியும். கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவோம். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வாழ்த்துக்களோட எங்களோட கலையது உங்களோட டைமை தந்து வருவதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கலகலப்பு நிகழ்ச்சியில நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.